ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஜீவா வந்திருக்கிறேன். ஃபேவரட் வேட்டையன் ஜீவா வந்திருக்கிறேன். நம்முடைய இந்த ஸ்ரீ ராமசாமி கோவில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வடகரையின் இந்து நாடார் முறைக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயிலாகும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக இந்த கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்பவனிங்கிறது கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 108 வருடங்களாக இந்த தேர்பவனி நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம நிறையவே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை நான் மட்டுமே சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாதுல்ல, நம்ம எல்லாத்தையும் பேசணும்ல. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இந்த சாம்பார் வடகரின் ஸ்ரீ ராமசாமி கோயில் பார்த்தீங்கன்னா பிறவியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரோடும் சிறப்போடும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா வருடம் பக்தர்களோட கூட்டம் கூடிக்கினே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ராமசாமி கோயிலோட அந்த அற்புதங்களே நிறையா இருக்குது. அந்த அற்புதங்களை நான் மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இங்கே வந்திருக்க பக்தர்கள்ட்டே நம்ம நிறைய விஷயம் கேட்க போகிறோம், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ ராமசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா தேரோட்டம் நல்ல சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கோயிலோட சிறப்புகளை பற்றி இன்னும் நிறைய பக்தர்களை கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கோயிலோட சிறப்புகளை நான் மட்டும் சொல்லாமல் இங்கே வந்திருக்க பக்தர்கள் சொல்ல போகிறாங்க. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள், இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்லுங்கள். என் பேர் சுப்பைய நாடாருங்க. இந்த கோயில் என்ன சிறப்பு வாய்ந்த பழங்காலத்து ஸ்ரீ ராமபுரான் ஆண்ட கோயில், ரொம்ப புண்ணியமான கோயில். இந்த கோயிலுக்கு வந்து செல்வேன், நாளுக்கு நாள் கூட்டங்கள் அதிகரித்து ரொம்ப சிறப்பாக செயலாக நடக்கும். கண்டிப்பாக ஐயா, போன வருஷம் வந்திருக்கும் போது இதை விட கூட்டம் இந்த வருஷம் நிறையவே வந்திருக்குது. இதை பற்றின விஷயத்தை பற்றி சொல்கிறீங்களா? இது வந்து எப்பவுமே எந்த வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் எப்பவுமே கூட 5000 10,000 ஜனங்கள் கூட வேண்டிய இது ஒரு புனிதமான இடம். ஐயா, இந்த தேர்பவனி எத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு? இது எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு வந்து 67 வயசுங்க. எனக்கு முன்னோர்களே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துக்கிட்டு. 500 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதா? ஓகே, ரொம்பவே நன்றியா. இதே மாதிரி இந்த கோயில் விஷயத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி வழங்குவோர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சச்சின் டிவி, தோனி டிவி மற்றும் கேவி ரேஸ்மேல். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அந்த பக்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் குழுவில் ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் பேர் அருண். அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஆனால் வணக்கம், இந்த கோயிலோட சிறப்பம்சங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். தென்னகத்தின் 2ஆம் அயோத்தி என்று கூறப்படுகின்ற இந்த புண்ணிய பூமியாம் சாம்போரோடகரையில் ஸ்ரீ ராமபிரானுடைய திருவிழா 100 ஆண்டுகளுக்கு மேலாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. 11 நாள் திருவிழா. இந்த மாதிரி ஒரு திருவிழாவை நீங்கள் எந்த ஊர்லேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே இன்று 10ஆம் திருநாள் சுவாமி ராமச்சந்திர மூர்த்தியார் சீதா பிராட்டியோடு லட்சுமண சமேதராய் இன்று திருத்தேர் எழுந்தருளியிருக்கிறார். இந்த தருணத்திலே இங்கே பல்வேறு ஊர்களிலிருந்து ஆன்மீக பக்தர்கள், பொதுமக்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாகிய எம்பிரான் ராமபிரானுடைய புகழ்பெற்ற 2ஆம் அயோத்தி, தென்னகத்தின் அயோத்தி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சாம்பரோடரிலே இந்த திருத்தேர் எழுந்தருளியிருக்கின்ற காட்சியை நாம் இப்போது கண்டு கொண்டு இருக்கின்றோம். எல்லாம் அல்ல ஸ்ரீ ராமபிரானது திருவருள் இங்கே குழுமியிருக்கின்ற அத்துணை ஆன்மீக நல்ல உள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்க எல்லாம் அல்ல ஸ்ரீ ராமச்சந்திர பிரானை வேண்டுகின்றேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கோயில் திருவிழாவில் இந்த தேர்பவனி எத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்பு அதான் 100 ஆண்டுகளை தாண்டி இந்த தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்ரீ ராமபிரான் இங்கே வந்து அயோத்திக்கு சென்று திரும்பும்போது இந்த ஊருக்கு வந்து சென்றதாக முன்னோர்கள் செவி வழி செய்தியாக நாங்கள் உணர்கின்றோம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புண்ணிய பூமி 100 ஆண்டுகளை தாண்டி இங்கு திருத்தேர் விழா சீரம் சிறப்புமாக இந்த ஒரேமுறை நிர்வாக கமிட்டி பெரியவர்களால் ஊர் பொதுமக்களாலும் சீரம் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. என்ன சொன்ன மாதிரி நமக்கே தெரியும், இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் இந்த கோயிலோட அற்புதம் என்ன, சிறப்புகள் என்னன்னு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பக்தர்கிட்ட நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளே போயிட்டு இருக்கலாம்.